இடம் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இது ஒரு மொட்டை கிணறு. ஹலோ தெரியுதா கேஷ்? இந்த இடத்துல தான் ஒரு சின்ன குழந்தை விழுந்து இறந்து போச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேஷ் நம்ம வாங்க, எதாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம். ஏய் ஹலோ, கேஷ் இப்போதைக்கு ஒரு கேமரா வச்சுருக்கேன். வந்ததுலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டு கிளியராக டார்ச் சத்தம் கேட்டு தான் நம்ம என்ன இருந்தாலும் சரி. இங்கே ஒன்று செட் பண்ணியாச்சு. மேலே ஒன்று வைக்கிறோம். அதே மாதிரி உட்காந்து போன தடவை பண்ண மாதிரி பண்ணுறோம். கேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்து போகுது. அது எப்படின்னா, இந்த இடத்துல அந்த குழந்தைங்க வந்து ஒரு 4-5 பேர் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த பால் வந்து தெரியாதவங்க அந்த கிணத்துல வந்து அந்த பால் எடுக்க போய் ஒரு குழந்தை வந்து தவறுதலாக கீழே அது உள்ளே வந்து இறந்து போச்சு. இப்போது அந்த குழந்தையோட ஆத்மா தான் இந்த ஃபுல் இடத்தையும் ஆக்கிரமிச்சு வச்சுருக்கேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கான். எப்போ வந்தாலுமே இந்த இடமே ஒரு மாதிரியாடுமா. கிட்டத்தட்ட இந்த இடத்த வந்து வாங்கலான்னு ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல. இது வரைக்கும் இந்த இடம் அப்படியே தான் இருக்கு. அவ்வளோ மோசமாக இங்கே ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே வந்தாலே அவங்க வெளியே போகிற வரைக்கும் அவங்க சும்மா விடாது. ஏதாவது ரத்தக்காவை வாங்கி கேட்குதா, இந்த இடத்த விட்டு போகிற வரைக்கும் அவங்க சும்மா விடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த பக்கத்துலேயே அப்படியே பைபாஸ் மாதிரி ஏதோ ஒன்று ரோடு போகுது. அந்த இடத்துல சின்ன குழந்தை ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் நடு ரோட்டில் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்துருக்காங்க நிறைய பேர். இப்போ அந்த மாதிரி இடத்துல மோசமான இடத்துல தான் இப்போ வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும்தான் வந்திருக்கேன், யாருமே வரல. அதனால தான் எல்லா இடத்துலையும் நான் கேமரா செட் பண்ணுறேன். அது ஒரு முக்கியமான ஒரு ரீசன். ஹலோ, உங்களை நான் தொந்தரவு பண்ண வரல. நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். எஸ், ஏதோ ஒரு சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் என்ன சத்தம்னு எனக்கு தெளிவாக தெரியல. வெளியில இருந்து கேட்குதா இல்லை உள்ளேருந்து கேட்குதான்னு தான் தெரியல எனக்கு. சரி, ஓகே கேஸ், இங்கே வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே போயிடலாம் வாங்க. கேஸ் இது வேறு ரெக்கார்டில் இருந்தால் இல்லையான்னு தெரியல. எடுத்தா இப்போ ஆங்கிள் வரணும். ரெக்கார்டில் தான் இருக்குன்னு நம்பிக்கையோடு நான் போகிறேன். சரி வாங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு கீழே பார்த்துருவோம். கேஸ் இப்போ யாரும் மண்ணை வாரி தூக்கி போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. புதுசாக இருக்குது சீலிங்லாம். இரும்பு கொடுத்தேன் நீங்கள். நீங்கள் என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல, தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். இந்த இடத்த நான் வாங்க போகிறேன். இந்த இடத்துக்குள்ளே தான் நான் இருக்க போகிறேன். நாய் அழுகுதா? எது அழுகுது? வித்தியாசமாக சத்தம் மட்டும் கேட்குது.
சொல்கிறாங்க. நம்ம மேலே போவோம். இது ஸ்டெக் ஆகிடுது. இது மேலே போகிறது தான் நமக்கு சேலஞ்சு. போவோமா? எங்கேருந்து விழுது? கேஸ் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் யாரும் இருக்காங்க. மேலே போய் பார்ப்போம். அப்பா எஸ் ஏய் ஹலோ, எஸ் இந்த இடத்துல எங்கே கேமரா செட் பண்ணலாம்? இங்கேயா இல்லை வெளியேவா? இந்த இடம் ஆனால் ரொம்ப சின்னது. இங்கே ஒன்று அதே மாதிரி கேமரா செட் பண்ண போகிறோம். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா கீழே ஒன்று செட் பண்ணியிருக்கேன், என் கையில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று. 3 ஃப்ளோர்லேயும் ஒரு கேமரா. அவ்வளோ ஓப்பனாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையுமே யாருமே வரல. அப்படி பார்த்துக்கோங்க. ஒரு சரக்கு பாட்டில் கூட இந்த இடத்துல இல்லை. அதை நோட் பண்ணுங்க. இந்த கேமராவை இப்போ ஆன் ஆகிடுச்சு. இந்த கேமரா இப்போ செட் பண்ண போகிறேன். ஹலோ ஹலோ, இந்த இடத்துல ஏதோ ஒன்று பார்த்தேன். இப்போ ஷாம் மாதிரி ஏதோ ஒன்று போச்சு. நீங்கள் தாராளமாக என்கிட்ட வந்து பேசலாம். இந்த மாதிரி கல்லை தூக்கி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க வேண்டாம். உங்களுக்கு பால்னால் ரொம்ப பிடிக்குமா? நம்ம இப்படி திரும்பினோன்னா ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண மாதிரி இருக்குது. என்னன்னு தான் தெரியல. நம்ம எப்போ பின்னாடி திரும்பவோன்னு இருக்கு போல் காத்துட்டு. இன்னொன்று வச்சுக்கோங்க. நான் 3rd ஃப்ளோர் போவோம். என்னதான் ஃபாலோ பண்ணுறோம்? ஓ மை காட் கைஸ், கேட்டிங்களா? உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? எஸ், கரெக்டாக கேப்சர் ஆச்சு. இந்த கோப்ரோலே தெரிஞ்சது. நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்டது, கன்ஃபியூஷனாக இருக்குது இப்போ. இங்கே ஒரு ஐடியா ஒன்று என்கிட்ட. இப்போதைக்கு நான் கேமரா செட் பண்ணுறது தான். கேமரா செட் பண்ணிட்டேன். அந்தந்த ஆங்கிளில் நான் இப்போ கரெக்டாக வச்சுருக்கேன் நினைக்கிறேன் கேமரா. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இந்த இடத்துல இருப்போம். ஏதாவது நான் உள்ளே வந்தது பிடிக்கிறியா? உள்ளே வந்தது பிடிக்கலன்ற மாதிரி தான் ரிப்ளை பண்ணுது. அதே மாதிரி ஒரு வாட்டி மூவ் பண்ண முடியுமா? வாங்க, ஒரே ஒரு வாட்டி என் கேமராவில் வந்து கேப்சர் ஆகுங்க. இது வரைக்கும் அரி தான் அடி வாங்கிட்டு இருந்தான், இப்போ அரி இல்லாதனால நான் அடி வாங்குறேன். கேஷ் பார்த்தீங்களா, ஏதோ ஒன்று எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டிருந்த மாதிரி இருந்தது. என்னடா நடக்குதுங்க? கேஷ் ட்ராப் வைக்கிற மாதிரி அங்கங்கே நான் கேமரா வச்சுருக்கேன். எது இருந்தாலும் கேமரா மாட்டோம். வேறு இதுவாக தான் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்குறோம். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா எடுத்தோடனே தொடர்பு கிடையாது, நம்ம அட்டாக் பண்ணுறோம். ஏஸ் வெளியே எதுவுமே எப்படி சத்தம் கேட்கும்? ஒன்றுமே புரியல. அந்த இடத்துல எப்படி சத்தம் கேட்குதுன்னு தெரியல. தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு தடவை அதே மாதிரி அடிக்க முடியுமா? இல்லை, எனக்கு புரியல. எப்படி இது? வேற ஏதாவது பண்ண முடியுமா? அந்த கதவை மூட முடியுமா உங்களால்? அந்த ஜன்னலை கேஸ் வெளியே ஏதோ சத்தங்குது. கேஸ் பார்த்தீங்களா? இப்போ நான் வெளியே காட்டுறேன், எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியுதா? நான் டார்ச் லைட் கூட வச்சு பார்க்குறேன். கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியல. கேஸ் எனக்கு தெரிஞ்சு அல்பா கேஸ் தெரியுதா? நான் தொடக்கூடாது அந்த டோரை. உன்னோட வீடா இது? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் உனக்கு கொடுத்துட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். பொம்மை வேணுமா? கண்டினியூஸாக சத்தம் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் பண்ணுறது தெரியல. ஆனால் ஜன்னல் கதவு எப்படி ஆடிச்சுன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு இல்லை. அது ரொம்ப இது மர்மமாக இருக்குது. இப்போ அதே மாதிரி வர முடியுமா உங்களால்? அந்த ஜன்னல் பக்கம் உங்களுக்கு நேஷ் ஜன்னலில் ஏதோ பார்த்தேன், நல்லது மாதிரி வந்தது. உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது. வாங்க, முழுசாக வாங்க.
நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். கேஸ் எந்த பக்கம் எது வருதுன்னு எனக்கு தெரியல. கேஸ் இது என்ன தெருத்தை தான் வெளியே பார்க்குறது அப்போது. கேஸ் என்னமோ தெரியுது. ஹலோ கேஸ் உங்களுக்கு தெரியுதா? ஜன்னலில் அடிச்சு வச்சிருக்காங்க. ஜன்னலில் அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் ஏதோ ஒன்று பார்த்தேன். ஏதோ ஒரு மூஞ்சி மாதிரி தெரிஞ்சுது. எஸ் கேக்குதா? கேக்குதா? எனக்கு தெரிஞ்சு கீழே தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி அட்டாக் பண்ணாதீங்க. ஏதோ கைஸ் இப்போ அங்கேருந்தா கைஸ் அங்கங்கே கதவு ஸ்டெக்காகி கிடக்குது. உள்ளே போக கூட முடியல. தெரியுதா கதவு? கைஸ் எனக்கு ஒரு ஐடியா தோணுது. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல இருக்க போகிறேன். தயவு செஞ்சு பிரைட்னஸ் அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். இப்போ நான் கீழே செகண்ட் ஃப்ளோரில் போயிட்டு நான் அதான் பண்ண போகிறேன். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் வேணால் நமக்கு சரிப்பட்டு வராது. வண்டியை போயிட்டு இதுலேருந்து எப்படி அசத்தம் வருது? இது ஒன்றுமே புரியல. இந்த பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதுலேருந்து சத்தம் வருது. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் ஹவுஸ் சேலஞ்ச் தான் இப்போ பண்ண போகிறேன். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் செகண்ட் ஃப்ளோரில் போய் இருக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வாங்க பார்த்துருவோம். இன்னைக்கு இதுவா இல்லை நம்ம வாங்கிட்டு இதுக்குள்ளே வரது தான் போராட்டமாக இருக்கும். கைஸ் மேலே தான் போய் பார்க்கலாம். அப்புறம் வாங்க. எங்கேருந்து என்ன எவ்வளவு கேட்குதுன்னே தெரில. இது மொட்டை மாடி தெரியுதா? மொட்டை மாடி அங்கே இருக்குது. நம்மளுக்கு ஆபத்து. பேக்கில் மெழுகுவத்தி இருக்குன்னு பார்த்தேன். மெழுகுவத்தி இல்லை, லைட்ரு தான் ஆகுது. லைட் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வச்சு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு கேமரா வச்சுருக்கேன். கைஸ் இப்போ எல்லா கேமராவும் இப்போ ஒன்றா போகிறேன். இப்போ 2வது ஃப்ளோரில் தான் இருக்கேன். கீழே போய் அந்த கேமரா எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு லைட் ஆஃப் எல்லாத்தையும் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கேமராவில் மட்டும் நெகட்டிவில் போட்டு வச்சுட்டு இந்த இடத்துல நான் லைட் ஆஃப் பண்ணி இருக்க போகிறேன்.
கைஸ் இப்போ கீழே போயிட்டு கேமரா எடுத்துகிட்டு வந்தேன், ஃபுல்லாக போட்டாச்சு. கைஸ் இப்போ நெகட்டிவில் போட்டு வச்சுருக்கேன், நெகட்டிவில் போட்டு வச்சுருக்கேன். லைட் இந்த அளவுக்கு வெளிச்சமாக இருந்தால் தான் ஓரளவுக்காவது நமக்கு தெரியும். மொத்தம் லைட் ஆஃப் பண்ணால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த கோப்ரோ வந்து நம்ம கையிலே தான் பிடிச்சிட்டு இருக்க போகிறேன். இன்னும் நடக்க போகிறது தெரியல. வெறும் நம்ம லைட்டரை வச்சு மட்டும்தான் இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ரெடியா? ரெடி கேமரா இந்த பக்கம் இந்த பக்கம். ஓகே, நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, நான் லைட் ஆஃப் பண்ணுறேன். இப்போது முடிஞ்சால் என் முன்னாடி வாங்க. கரெக்டாக இருக்குது. முடிஞ்சா என் முன்னாடி வாங்க. சும்மா அங்கேருந்து சத்தம் போடுறது இந்த மாதிரி பயமுறுத்துனா நான் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். நான் வெளியவும் போக மாட்டேன். இந்த இடத்துல தான் நான் இருப்பேன் கடைசி வரைக்கும். முடிஞ்சா என் முன்னாடி வா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இந்த ரூம் இது உன்னோட ரூமா? இது இந்த ரூம் விட்டு நீ போக மாட்டியா? கைஸ் அப்போ வந்துட்டு என்ன இருக்கு, இந்த லைட் ஆஃப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு லைட் ஆஃப் பண்ணியாச்சு. வாங்க என் முன்னாடி வாங்க. முடிஞ்சா எஸ் தெரியுதா உங்களுக்கு? என் பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கேருந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க? கேஸ் ஜஸ்ட் மிஸ்ஸு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து கேமராலாம் எடுத்துகிட்டு போ. சரி நான் இங்கேருந்து ஓகே, நான் இங்கேருந்து போயிடுறேன். அழுவாதீங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே ஓகே கேஸ் கேமரா எடுத்துகிட்டு போ. மூணு கேமரா